வீட்ல எல்லாருமே சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. மலர் மட்டும் போறாங்க. போயிட்டு சமையல் ரூம்ல வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அங்கேருந்து கோமதி வராங்க. "என்னம்மா நீ சீக்கிரமா எழுந்துட்டியா? நான் கொஞ்சம் தூங்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இதில என்ன இருக்கு? நீங்க காஃபி குடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இத எல்லாமே மலரோட மாமியார் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆமா இவங்க 2 பேருக்கு வேலையே இல்ல. அந்த மதி வந்தா பாதி கெடுத்து விட்டுட்டா, அடுத்தது இவங்க வேற வந்திருக்காங்க சொல்லிக் குடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே மலரோட மாமியார் டென்ஷனா இருக்காங்க. "இங்க பாரும்மா, டிஃபன்லாம் என்ன செய்யணும்னு சொல்லு. உனக்கு தேவையான பாதி வேலைய நான் பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "ஐயோ! வேண்டாங்க. நீங்க நைட்டே நெறைய வேல பார்த்துட்டீங்க. நான் பார்த்துக்கிறேங்க" அப்படின்னு சொல்றாங்க மலர். "இங்க பாரும்மா, அப்படிலாம் நீ பேசாத. நீயும் என் பொண்ணு மாதிரி தான். சரியா? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட மாட எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. அப்போ கூட மலரும் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அங்கேருந்து மீனா, ராஜி எல்லாருமே ஒவ்வொருத்தரா எழுந்து வராங்க. வந்தவுடனே காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க. குடிச்சோனே "சூப்பரா இருக்கு காஃபி. ரொம்ப நல்லா போடுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. மீனா, ராஜி, கோமதி, மலர் 4 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பப்பப்பா! சமையல் ரூம்ல இவங்களோட சவுண்ட் அடக்கவே முடியல. எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரோட மாமியாருக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு. இத எல்லாமே கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "சரி ராஜி, உனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, ஆமா எனக்கு கிளாஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. அடுத்தது மீனா 2 பேருமே சேர்ந்து வேலைக்கு போணும். எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, வீட்ல இருக்க யாரும் எங்கள கூட்டிட்டு போ தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு டே எங்களுக்கு நீங்க எல்லாரும் கூட்டிட்டு போனீங்க போதும். அதுக்கப்புறம் எங்களால போக முடியும். நீங்க வேலைக்கு போங்க. எங்களால உங்களுக்கு டைம் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா, ராஜி எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க அவங்க அண்ணங்கிட்ட. "இதில என்னம்மா இருக்கு? இன்னும் ஒரு 2, 3 நாள் தானே. நான் இருந்து உன்ன கரெக்ட்டா கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்லங்க பரவாயில்லங்க. நான் பார்த்துக்கிறேங்க. ஆட்டோ போட்டா கண்டிப்பா அந்த பிளேஸ்க்கு போயிடும். அதனால பயப்பட வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா பார்த்து போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. எல்லாருமே போயிட்டோனே கோமதி இருக்காங்க. "இங்க பாரும்மா மலரு, நான் சொல்றேன் நீ நினைக்காத. இங்க எல்லாரும் சேர்ந்து உன்ன கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு உன்ன பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒத்தையா இருக்க. இவ்ளோ வேலை செய்ற. காலைல டிஃபன முடிக்கிறதுக்கே மதியானம் ஆயிடும் போல இருக்கு. மதியானம் சாப்பாட முடிக்கிறதுக்கு அப்புறம் ஈவினிங் ஆயிடும் போல இருக்கு. மறுபடியும் நைட்டு வேற. அம்மா சுத்தம். நீ ஃபுல்லா இந்த அடுப்பங்கரையிலே தான் கிடக்கணும் போல இருக்கு. உனக்கு ரெஸ்ட்டுன்றதே இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு நடுவுல துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும். எப்பப்பப்பப்பா! இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சா உடம்பு ரொம்ப நாள்லாம் தாங்காதும்மா. இங்க பாரு நீ சின்ன பொண்ணா இருக்க. உன்னால என்ன முடியுமோ அத செய். கூட இருக்கவங்க யாராவது வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க அத்தைய ஏதாவது காயெல்லாம் அரிஞ்சு கொடுக்க சொல்ல வேண்டியது தானே" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "ஐய்யய்யோ! அத்தையா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "என்னம்மா இப்படி சொல்ற? நான் வேணா அவங்ககிட்ட போய் சொல்லட்டுமா? நான் போயிட்டு உடனே மலருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "வேணாங்க வேணாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். என்னால முடியும்" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "உன்ன நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நம்ம வேலைய பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராங்க மலரோட மாமியார். வந்த உடனே அப்படி கேட்குறாங்க. "என்னம்மா டிஃபன்லாம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. ரெடி ஆயிடுச்சு அத்தை. நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். நீங்க போய் உட்காருங்க வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி வை. நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னங்க இப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருக்கா? எவ்வளோ பாருங்க. சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. நான் சாப்பிட்றேன். நீங்களும் சாப்பிடுங்க. நீங்க தான் விருந்தாடி. நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடணும்" அப்படின்னு சொல்றாங்க. "பரவாயில்லங்க. நான் கொஞ்சம் பொறுமையாவே சாப்பிட்றேன்" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க.